Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். Welcome to this special program. இந்த விசேஷ நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். All of you need help in your life in one way or the other. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உதவி ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் வேண்டும் நிச்சயமாகவே. Because we all know that man is a social animal, so we are interdependent among human beings. நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து தான் இந்த உலகத்திலே வாழ வேண்டி இருக்கிறது. Maybe if you have some lack, maybe you might ask your neighbor or your friend and they might help you. நீங்கள் எதையாவது உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களுடைய நண்பர்களிடத்தில் கேட்பீர்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம். But what do you do when people cannot help you? ஆனால் மற்ற மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்யாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? In spite of trying everything and you fail, what do? That is when you call upon the Creator. நீங்கள் எல்லாரிடமும் உதவி கேட்டு கிடைக்காமல் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரே ஒரு வழி, அந்த சிருஷ்டிகரை கூப்பிட வேண்டிய ஒரு நிலைமை தான் நமக்கு எல்லோருக்கும் ஏற்படும். The question is, where does your help come from? என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய உதவி எங்கிருந்து வரும்? Let me invite your attention to the Bible, Psalm chapter 121. உங்களுடைய கவனத்தை சங்கீதம் 121க்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். It's titled, God, the help of those who seek Him. அதாவது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். The question is, are you a person who seeks God? Then surely God will help you. நீங்கள் உண்மையாக தேவனை தேடுகிறவர்களா? நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Let's turn our attention to the first verse in Psalm 121. I will lift up my eyes to the hills, from whence come my help. உங்களுடைய கவனத்தை சங்கீதம் 121வது அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். When I lift my eyes to the skies, what do I see? I might see the tallest mountain before me, and I will look unto it and call upon the name of my Lord. நம்முடைய கண்களை வானத்திற்கு நேராக உயர்த்தும் போது எதை பார்ப்போம்? பர்வதத்தை பார்ப்போம். அங்கு மேலே வீற்றிருக்கிற அந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். Yes, where does my help come from? My help comes from the maker of heaven and earth. நமக்கு உதவி எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனிடத்திலிருந்து. The God we serve is not an ordinary God. He created everything that you see. இந்த சிருஷ்டிகர் சாதாரண மனிதர்கள் நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் படைத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். Yes, God created this, the heaven, the earth, all the stars, the moon, the sun, whatever you see, it was created by one word from God. நீங்கள் காண்கிற வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் மற்ற எல்லாமே ஆண்டவருடைய ஒரே வார்த்தையினால் உண்டானது. In fact, God himself took his time to create mankind. He formed Adam in his own image. அதே நேரத்தில் ஆண்டவர் மனிதனை தன்னுடைய சொந்த சாயலிலே அதற்காக தனியாக நிறமெடுத்து உருவாக்கினார். So we are the express image of God. நாம் தேவனுடைய சாயலாக இருக்கிறோம். We are God's children. So when we call up to our Father, He will hear us and He will answer us. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் கூப்பிடும் போது கேட்டு அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அவர். In this earth, if you see a family, maybe there's a father and a mother, and if they have a child, whatever the child asks to the father and mother, they will surely provide. இந்த உலகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடம் எதை கேட்டாலும் அவர்கள் கொடுப்பதற்கு தயாருள்ளவர்களாக இருப்பார்கள். In the same way, our heavenly Father, He is Jehovah Jireh. He is a provider. அதே போல நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரேவாக இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். Whatever we want, are you ready to call upon His name and ask Him, and surely He will give you all good gifts. நீங்கள் கூப்பிடும் போது நிச்சயமாகவே நீங்கள் கூப்பிட தயாராகும் போது உங்களை கூட வேண்டியவைகளை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். And I have good news for you. Our God is also your protector. எனக்கு இன்னும் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் பாதுகாப்பு தருகிறவராக இருக்கிறார். Let's see verse 3. He will not allow your foot to be moved. He who keeps you will not slumber. பாருங்கள், 3வது வசனத்தை பாருங்கள். காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. Look at this. Maybe even if you employ a security guard to guard your house at night time, he might still sleep. நீங்கள் ஒரு வீட்டிலே ஒரு செக்யூரிட்டியை வைத்திருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை அவர்கள் இரவிலே ஒருவேளை தெரியாமல் தூங்கி விடலாம். But our God, he does not sleep nor slumber, because his eyes are on his children. ஆனால் நம்முடைய ஆண்டவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்க மாட்டார். அவர் எப்பொழுதுமே அவருடைய கண்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. Yes, he will not allow your foot to be moved, even though you walk through the perilous circumstances. Yes, God will protect you. நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் சென்றாலும் உங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் உங்களை காக்கிறவராயிருக்கிறார் அவர். Verse 5, the Lord is your keeper. The Lord is your shade at your right hand. வசனம் 5, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். Yes, my dear friend, it does not matter what your problem is. There is a solution in your God. நீங்கள் பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் ஒரு நிச்சயமாக ஒரு சொல்யூஷன் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. Verse 6, the sun shall not strike you by day, nor the moon by night. Verse 7, the Lord shall preserve you from all evil. He shall preserve your soul. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். The sun nor the moon can harm you. பாருங்கள், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே வெயிலாகிலும் உன்னை நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. The circumstances of the day or the circumstances of the night will not harm you. பாருங்கள், இரவனுடைய சூழ்நிலை பகலுடைய சூழ்நிலை உங்களை சேதப்படுத்தாது. Why is it so? Because your God, he will preserve you from all evil. பாருங்கள், அவர் உங்களை எல்லா விதமான தீங்குகளில் இருந்து விலக்கி காக்கிறவர். He shall preserve your soul, my dear friend. அவர் உங்கள் ஆத்துமாவை காக்கிறவர். In this world, we know that there are good people and bad people. There are even wicked people. இந்த உலகத்திலே நமக்கு நல்ல மனிதர்கள் இருக்கலாம், தீமையான மனிதர்கள் இருக்கலாம். Sometimes the wicked people can plot against you. They can do a lot of things against you. Sometimes they might even do some witchcraft and other things against you to harm you. பாருங்கள், பல துன்மார்க்கமான மனிதர்கள் சில சதி திட்டங்களை உங்களுக்கு எதிராக தீட்டலாம், உங்களை ஏமாற்றலாம், பலவிதமான மந்திரங்களை செய்யலாம். But nothing shall prosper. No weapon formed against you shall prosper. ஆனால் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Yes, because we have a God who has eyes and he can see everything. And if he is guarding you, what can strike you, my dear friend? Nothing and nothing. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும் போது, அவர் உங்களை கவனிக்கும் போது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. Verse 8, the Lord shall preserve your going out and your coming in from this time forth and even forevermore. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். In these perilous times, are you really afraid to go out of your house because of the COVID virus? பாருங்கள், இந்த வைரஸ் நாட்களில் நீங்கள் வெளியே போவதற்கு ஒருவேளை பயப்பட்டு கொண்டிருக்கலாம். It doesn't matter what the situation around you is, but if God is for you, you will go out boldly, and even when you come back in, you will be preserved. பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை பலத்தோடு வெளியே போக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். So the God, he will preserve from all harm. அவர் உங்களை எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். That is why the Bible says to us, fear not and fear not. அதனால் தான் வேதம் சொல்கிறது, பயப்படாதேங்கள் பயப்படாதேங்கள் பயப்படாதேங்கள். Why so? Because you have somebody who takes very good care of you. உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்க, உங்களை கருதுவதற்காக ஒருவர் இருக்கிறார். Now this is the time that you look to your God and call for help. When you call for help, he will hear you and he will answer you. நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய உதவிக்காக பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய தேவன், அவர் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு பதில் செய்ய வேண்டுகிற நேரம். Maybe you need help in a financial situation. Pray to God. He will give you ideas to come out of the debt trap.
ஓ, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட வேண்டிய நிலைமையில நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் அகப்பட்ட அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். Maybe you need help in your family situation. Call unto God and he will answer you and he will deliver you from all your troubles. உங்களுடைய குடும்ப பிரச்சனையினால் நீங்கள் பாதிக்கப்பட்ட அதிலே ஒரு உதவி வேண்டும் என்று இருக்கலாம். உங்களுடைய குடும்ப பிரச்சனையை உங்களை விடுவித்து உங்களுக்கு பதில் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். Maybe you need help in your day-to-day life. Maybe you need a job. Maybe you need certain things in your life. Call unto him. He will answer you. He's your provider. உங்களுடைய தினம் வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை தேவைப்பட்டிருக்கலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். Maybe you need a healing in your body because you're sick. You need real help. Call unto him because he is Jehovah Rapha, your healer. இருக்கிறார், சுகம் தருகிற தெய்வமாக இருக்கிறார். உங்களுக்கு சுகம் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். Maybe you need help because you're facing so many enemies. You're surrounded by enemies. But when you call to Jehovah Nissi, the Lord your banner, he will make you victorious. உங்களுடைய வாழ்க்கையில அவர் யெகோவா நிசியாக இருந்து உங்களுக்கு வெற்றி தர போதுமானவராயிருக்கிறார். Maybe you're scared about some names, maybe the names of diseases. That is the time you call upon the name of Jesus, the name which is higher than every other name. நீங்கள் உங்களுடைய வியாதியினாலே பயப்பட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வியாதி இருந்து உங்களை விடுதலை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். Maybe you need real help in your life. Maybe you need to come out from addictions. Pray to God. He will set you free. நீங்கள் அடிக்ஷன்ல இருக்கலாம். அதிலிருந்து உங்களை விடுதலை பெறுவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். Maybe you're unhappy with your life, but let me tell you, when you pray to God, he will give joy to you. Yes, joy unspeakable. உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான சந்தோஷத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். Yes, all your mornings will turn into joy. Weeping will last for a night, but joy comes in the morning. உங்களுடைய எல்லா புலம்பல்களும் ஆனந்தமாக மாறும். My dear friend, this is the time. If you need help, call unto him. Call unto me and I will answer you. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பதில் தருவார். In the whole Bible, we see different people. They all needed help, but they looked to the Lord and called upon his name, and he answered them and helped them in every instance. பாருங்கள், வேதத்துல பலரும் பல தேவைகள் நிமித்தமாக ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவரிடத்துல உதவி தேடினார்கள். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் உதவியை செய்து ஏற்ற வேளைகளில் அவர்களுக்கு பதிலை கொடுத்தவராயிருக்கிறார். There was a person called Job. He had everything, but he lost everything in an instant. யோபு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான் ஒரு வேளையில. He lost all his wealth. He lost all his animal husbandry and everything. Whatever he had, he lost it. He, in fact, lost his own children. அவனுக்கு எல்லாமே இழந்து போனது. அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய சுகம், அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே இழந்து போகக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. He even lost his health. He was scratching his wounds. That is the condition that he was in. பாருங்கள், அவனுடைய சரீரத்தையே அவன் இழந்தவனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அந்த பருக்கள் ஏற்பட்டு மிகுந்த வேதனைப்படுத்தப்பட்டவனாக மாறினான். That was the time that he really needed help, but nobody helped him. Even his wife told him, "Why don't you forsake your God?" பாருங்கள், எல்லோருமே அவரை கைவிட்ட நேரம் இவன் அவருடைய மனைவி கூட கேட்டால், நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கேட்டார். He thought at least his friends will come and console him, but they came there and criticized him. அவன் நினைத்தான், எனக்கு என்னுடைய நண்பர்களாவது என்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று. ஆனால் நண்பர்களும் வந்து அவனை பரியாசம் பண்ணினார்கள். My dear friend, are you in a similar situation? Then I have good news for you. Where does your help come from? Your help comes from the maker of heaven and earth. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று. உங்களுக்கு உதவி பரலோகத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும். In spite of the difficult situation, Job did not complain. He did not become bitter, but he continued to seek the face of his Lord. பாருங்க, அந்த இக்கட்டான சூழ்நிலையில, அந்த வேதனையான சூழ்நிலையில அவன் வேதனைப்படவில்லை, அவன் வருதவில்லை. அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். He knew one thing: my help comes from the Lord who made heaven and earth.
அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, எனக்கு உதவி வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் வரும் என்பது நன்றாக தெரிந்திருந்தது. He also knew that he had a God who will never sleep nor slumber. ஓ, எனக்கு உறங்காத தூங்காமல் என்னை பார்த்து கொண்டிருக்கிற, என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். He even knew that this Lord was his keeper, so nothing shall strike him by day or night. ஓ, பாருங்கள், அவர் எனக்கு பாதுகாவலராக இருக்கும்போது எதுவுமே என்னை சேதப்படுத்த முடியாது என்பதில் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தான். Even though you say that these were some of the words that David said, but this is true in the case of each and every person in the Bible of man of God. பாருங்கள், இது தாவீது சொன்ன சில வார்த்தைகள். ஆனால் இதே போல ஒவ்வொரு மனிதர்களும் இந்த மாதிரி இதே போல ஒரு சூழ்நிலை கடந்து போனவர்களாக வேதத்தில் இருக்கிறார்கள். Look at the case of David, and let's see what happened in the life of Job. He was restored everything. Who did it? When he called to his God, he heard him, he answered him, and he restored everything that he lost. பாருங்கள், அவன் இழந்ததை எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றான். யோபு எதையெல்லாம் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், திரும்ப பெற்றான், எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றான். Have you lost anything in your life? Then this is the time. Be of good cheer. The same God of Job is alive and well, and he can restore everything back to you. ஓ, நீங்கள் எதையாவது இழந்திருக்கிறீர்களா? யோபு உங்களுடைய தேவன், உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இழந்ததை திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். People say that we cannot redeem time, but if God can, he can definitely even give back the time that he lost. ஓ, பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம், இழந்த நேரத்தை நான் எப்படி திரும்ப பெறுவது? அதையும் திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Yes, he can restore the lost health just like he restored Job's health. ஓ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இழந்த பலத்தை திரும்ப தருவதற்கு யோபுவை போல அவனுடைய பலத்தை திரும்ப கொடுத்தது போல உங்களுடைய பலத்தை திரும்ப தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். Are you suffering with the loss of a life? In the same way, look, Job lost his children, but God was able to give him more beautiful children. பாருங்கள், யோபு தன்னுடைய பிள்ளைகளை இழந்தான், ஆனால் அழகான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். Yes, the sadness from his face disappeared, and now it was full of joy because God had restored everything back to Job. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லா துக்கங்களும் மாறினது. ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, அவன் சந்தோஷம் நிறைந்தவனாக மாறினான். In the same way, he is alive and well, and when you call unto him, he will answer you, my dear friend. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பதிலை தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். The life of David, we see that he really needed the help of God because he was surrounded by trouble everywhere. பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவனுக்கும் தேவனுடைய உதவி தேவைப்பட்டதா இருந்தது. He was an ordinary shepherd boy tending after the sheep in that wilderness. பாருங்கள், அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கிற ஒரு சாதாரண பையனாக இருந்தான். Yes, he needed definite help because a lion came to kill him at that time. Yes, he had the help of God and he was able to kill that lion. பாருங்கள், அவனை சிங்கங்கள் சேதப்படுத்த வந்தபோது ஆண்டவருடைய உதவி அவனுக்கு தேவையாக இருந்தது. உதவியினாலே அவன் சிங்கங்களை கொன்றான். Yes, when David again a bear came to devour him, but by the help of God he tore it up. பாருங்கள், மிருகங்கள் அவனை சேதப்படுத்தின போது அவன் அதை தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய உதவியினால் அவன் கிழித்து போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். Maybe instead of a real lion or a bear, you have several problems that is trying to devour you, but be of good cheer. When you call to God, he will help you come out of this trouble. பாருங்கள், சிங்கத்தை போல, கரடியை போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சேதப்படுத்துவதற்காக வரும்போது அவர் நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். Maybe the devil roars like a lion, but remember, he is just like a lion. He is not a lion. பாருங்கள், உங்களுடைய சத்துரு சிங்கத்தை போல கர்ஜிக்கிறான். சிங்கத்தை போல, சிங்கம் அல்ல. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். When you have your God, the Lion of Judah, rising and roaring within you, every demonic spirit will flee away. உங்களுக்குள்ள இருக்கிற யூதா ராஜசிங்கம் முழங்கும் போது எல்லா சத்துருக்களும் பறந்தோடுவார்கள். In the life of David, again you see a big enemy came, Goliath. He was tall, he had an army, he was powerful.
பாருங்கள், அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சத்துரு வந்தான். அவன் பேர் தான் கோலியாத். அவனையும் அவன் தோற்கடித்தான். Yes, and this Goliath, he was taunting the Israelites for 40 days and 40 nights. He was insulting them. பாருங்கள், 40 நாள் பகலும் இரவும் கோலியாத் பரியாசம் பண்ணி கொண்டே இருந்தான் தாவீதையும் இஸ்ரவேலையும். Yes, but this little boy David, yes, he had the Spirit of God within him, and he began to think, how can this uncircumcised Philistine come against the Lord of hosts? ஆனால் தாவீது வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவர் இருந்தார். அவன் கேட்டான், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் இந்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திப்பதற்கு யார் என்று அவன் கேட்டான். One stone picked up by the anointed David, when he flung it, that flattened the giant to the floor. பாருங்கள், ஒரே கல்லினால் அந்த கோலியாத்தை அவன் தோற்கடித்தான். When you pray to God, the angels of the Lord are dispatched to flatten your enemies. பாருங்கள், நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய தூதர்கள் உடைய சத்துருக்களை அழிப்பதற்காக வருவார்கள். The people around him might have seen just a stone, but there were angels there to finish off the enemy. பாருங்கள், பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த கல்லை பார்த்திருக்கலாம், ஆனால் அங்கே தூதர்கள் இறங்கி செயல்பட்டார்கள். That is what happens when you call to God. He will help you. Yes, unseen forces are dispatched to help you, my dear friend. Angels. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய கண்களுக்கு நீங்கள் காணாத தேவனுடைய தூதர்கள் உங்களுக்காக உதவி செய்வதற்காக இறங்கி வருவார்கள். Your prayer has power, just the power to move God. உங்களுடைய ஜெபத்திற்கு சக்தி இருக்கிறது. தேவனையே சலிக்க பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறது. If God is for you, who can be against you? தேவன் உங்களுக்காக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? You will run through a troop. நீங்கள் எந்த இக்கட்டில் நேராக போனாலும், yes, every obstacle will be flattened because you carry the anointing of God. You have God's protection. எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு போகும், எல்லாமே தகர்ந்து போகும். காரணம் உங்களுக்கு தேவனுடைய உதவி இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு உங்களுக்காக இருக்கிறது. In the Bible we see that each and every person needed a help from God. பாருங்கள், வேதத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவனுடைய உதவி தேவைப்பட்டது. Blind men needed sight, the doctors failed, but Dr. Jesus touched them and gave them sight. பாருங்கள், ஒரு குருடனாக மனிதன் எல்லாருடைய உதவியை தேடி போய் பதிலற்றவனாக நின்றான். ஆனால் தேவன் அவனுடைய குருட்டு தன்மையை மாற்றி அவனுக்கு விடுதலை கொடுத்தவராயிருக்கிறார். The deaf people, they needed help. Jesus, he gave them the hearing ability. செவிடர்கள் தேவனுடைய உதவியை தேடி வந்த போது அவர்களுக்கு கேட்கும் திறமை கொடுத்து அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்தார். The mute people, they needed the help of God, but Jesus, he restored speech to them. பாருங்கள், ஊமையர்கள் தேவனுடைய உதவியை தேடினார்கள். அவர்களுக்கு பேச்சு திறமையை கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். Lepers needed help. Jesus helped them by cleansing them from the disease. குஷ்டரோகிகள் தேவனுடைய உதவியை தேடினார்கள். தேவன் அவருடைய உதவி செய்து அவர்களை பாதுகாத்தார். The lady with the issue of blood needed help, and Jesus, he stopped the flow of blood instantaneously and healed her. பாருங்கள், அந்த இரத்தம் சம்பந்தமான வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசுவுடைய உதவியை நாடினார். அதே நேரத்துல உடனடியாக சுகத்தை கொடுத்து அவள் தேடி வந்த உதவியை அவளுக்கு உதவி செய்து ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். Paralyzed people needed help. They were carried before people, but they went walking. பாருங்கள், நடக்க முடியாதவர்கள் தேவனிடத்திலே ஒரு உதவி தேடி வந்தார்கள். அவர்களை நடக்க செய்தவர்களுக்கு உதவி செய்தார். The invalid who was by the pool side for 38 long years, he needed help so that somebody would throw him into the water when the angels stirs the waters. பாருங்கள், அந்த 38 வருட வியாதிஸ்தன் ஒருவன் பெதஸ்தா குளமண்டையில இருந்தான். அவனுக்கு சுகம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில தூதன் வந்து குளத்தை கலக்கும் போது அவனாலே முதல்ல குதிக்க முடியாத ஒரு நிலைமையில 38 வருடமாக அவன் அந்த இடத்துல இருந்தான். He thought that somebody will come and physically throw him in the water. He waited for that for 38 long years, but instead Jesus Christ appeared to help him. அவன் நினைத்தான், யாராவது எனக்கு உதவி செய்வதற்கு வருவார்கள், என்னை குளத்திலே தூக்கிப்படுவதற்கு. ஆனால் யாருமே வரவில்லை. ஆனால் இயேசு அந்த இடத்திலே வந்தார் உதவி செய்வதற்காக. Yes, dead people needed his help.
Lazarus, he needed real help. He was dead and he was buried for 4 days. At that time, help came. Lazarus come out and he came out. ஓ, லாசருவுக்கு உதவி தேவைப்பட்டது. பாருங்கள், மரித்த லாசருவே உயிரோடு எழுப்பி இந்த குடும்பத்தினுடைய தேவையை சந்தித்தவர் நம் ஆண்டவர். The tears of the family members were wiped away by one word from Jesus. இந்த குடும்பத்தினுடைய கண்ணீர்கள் தேவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை நிமித்தமாக மாறி போனது. The widow of Nain, yes, when they were walking, they were going through the funeral service of the dead child. She needed help. Nobody could help her, but Jesus appeared and touched, yes, the corpse, and he came back to life. பாருங்கள், அந்த விதவையான ஸ்திரீக்கு ஆண்டவர் உதவி செய்து அவளுடைய உதவியை கேட்டு அவளுக்கு உதவி செய்த அற்புதத்தை செய்து அவருடைய தேவையை சந்தித்தார். Yes, Jairus, he needed help. Yes, he wanted his daughter to be made whole. The dead child was brought back to life. பாருங்கள், எவ்வீருவின் மகளுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. அதை செய்து எவ்வீருடைய வாழ்க்கையில அவனுடைய உதவியை செய்த ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். Abraham needed help. He didn't have a child, but God promised him, and definitely God gave him Isaac. பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது, குழந்தை இல்லாது இருந்தது. ஆனால் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து அவனுடைய உதவியை சந்தித்தார். Hannah needed help. She needed a child. Yes, Penina was troubling her, but God gave Samuel and helped her. அன்னாளுக்கு உதவி தேவைப்பட்டது. பெனியினால் அவளை மிகவும் வேதனைப்படுத்தினாள், பரியாசம் பண்ணினாள். ஆனால் அவனுடைய தேவையை சந்தித்தவர் நம் ஆண்டவர். My dear friend, Jesus is ready to help you. அன்பு நண்பர்களே, தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். Now, what is your problem? உங்களுடைய பிரச்சனை என்ன? I told you about the examples in the Bible, how God delivered these people from impossible situations when they needed help. பாருங்கள், எப்படி அவர்களுடைய முடியாத நிலைமையிலே தேவன் எப்படி உதவி செய்வார் என்பதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Is your situation bigger than this? Even if so, God can still help you. இதைவிட பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை போக்குவதற்கு அவர் தயாருள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். The Israelites, they needed help when the Pharaoh was chasing them, and when they were surrounded by huge hills on either side. They needed a way, and God made a way for them. He parted the Red Sea. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது. பார்வோன் சேனைகள் அவருடைய பின்னால் அவர்களை துரத்தி கொண்டு வந்த வேளையிலே அதற்கு தடையாயிருந்தது கடல், சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அவர்களுக்கு உதவினவர் நம்முடைய தேவன். Joshua and team, they needed help. Yes, they had to face the wall of Jericho, but God brought it down when he heard their prayers. அவர்கள் யோசுவாவும் அவருடைய ஜனங்களுக்கும் தடையாயிருந்த எரிகோ கோட்டை தகர்ப்பதற்கு அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது, தேவனுடைய உதவி தேவைப்பட்டது. அவர்களுக்கும் நம்முடைய தேவன் உதவி செய்தார். Gideon needed help. Yes, his enemies were coming and stealing everything that they had, but God made him into a mighty man of valor and enabled him to defeat the enemy. பாருங்கள், கிதியோனுக்கு தேவனுடைய உதவி தேவை. So the same God can help you in everything. Jesus loves you. ஓ, இயேசு கிறிஸ்து அதே தேவன் இந்த வேதத்துல உதவி செய்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உதவி செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். Amen. ஆமென்.